அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. ஸோ இந்த பதிவு மிக முக்கியமாக எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக நலன் கருதிய ஒரு பதிவு தான். ஸோ ஏப்ரல் 23 அப்படிங்கிறது தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறதுக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 கோடி வாக்காளர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள், ஒரு 5000 கிட்ட வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க ஸோ இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வாக்காளர்களும் நம்முடைய ஜனநாயக கடமை அப்படிங்கிறத நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய அத்தியாவசிய கடமையாக இருக்கிறது. ஸோ யாரும் அலட்சியப்படுத்திட வேண்டாம். ஸோ இந்த தேர்தலில் ஒரு 85% அப்படிங்கிறதுக்கு மேலே வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கான ஒரு நல்ல ஒரு தலைவர் அப்படிங்கிறத நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா இதில் முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய 27 லட்சம் அந்தமாக இருக்கக்கூடிய இளம் அந்தமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படிங்கிறத இருப்பதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 கோடியே ஒரு 60 லட்சத்துக்கு மேலே அப்படிங்கிற மாதிரியான வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 கிட்ட வேட்பாளர்கள் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. 27 லட்சம் அப்படிங்கிற மாதிரி புதிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்முடைய ஒவ்வொருவரும் வாக்களிப்பது அப்படிங்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஸோ நாளைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமே தங்களுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து அப்படிங்கிறது ஸோ 100% வாக்களிக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படிங்கிறத உணரணும். ஸோ யாரெல்லாம் 18 வயது பூர்த்தி எடுத்திருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்களிப்பதற்கான அந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் அந்த 14 18 ரொம்ப முக்கியமாக நம்முடைய பிரியாம்பிள் சொல்லுகிறது தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு சுதந்திரம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு சகோதரத்துவத்தை நம்ம நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாரையும் பார்த்தீங்கன்னா பாகுபாடு இல்லாமல் யார் எந்த ஒரு கட்சி அல்லது எந்த ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்கிரிமினேஷன் பார்க்காம, ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. மதம் சார்ந்த அந்தமாக பிரிவினைவாதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மொழி அந்தமாக இருக்கக்கூடிய அந்த பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த ஒரு கட்சியானது எந்த ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சொசைட்டிக்கு முக்கியமாக அந்த சோசியல் அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு திங்கிங்கோட, இந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு பார்வையோட, அந்த கோட்பாடுகள் ரீதியாக குறிப்பாக ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய கல்விக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு, அதே போல் மருத்துவம் அப்படிங்கிறது இருக்குது, அதே மாதிரி அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழகம் அப்படிங்கிறது இந்த 1952 அப்படிங்கிற பொது தேர்தல்கள் இருந்து இந்த 2026 தேர்தல்கள் வரை எவ்வளவு அந்தமாக இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் வாக்களிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த சாதிய கட்சிகளுக்கும், எந்த மதவாத பிரிவினைவாத கட்சிகளுக்கும், எந்த விதமான பிரிவினைவாத கட்சிகளுக்கும், எந்த விதமான அந்தமாக இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய வெறுப்பு அந்த மாதிரி விதைக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிகளுக்கும் அந்த மாதிரி நாம துணை விடாம, ஸோ உண்மையான ஜனநாயகம், உண்மையான ஒரு ரிபப்ளிக், உண்மையான ஒரு ஈக்குவாலிட்டி, உண்மையான ஒரு அந்தமாக இருக்கக்கூடிய லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி கிடைக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அந்தமாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நம்முடைய ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆஸ் அ ஒரு அகாடமிஷியனா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய, பல்வேறு அரசு அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறதுனால இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். ரொம்ப முக்கியமாக 100% வாக்கு அப்படிங்கிறத நீங்கள் செலுத்துங்க. வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய தலைவராக, ஸோ இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆள துடிக்கிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கொள்கை என்ன, அவருடைய வேட்பாளர் அப்படிங்கிறதனுடைய திறமைகள் என்ன, அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் அந்த பகுதியில் அவருடைய என்ன நன்மதிப்பை பெற்றிருக்கிறார், அதை விட முக்கியமானது அவர் டெமோக்ராட்டிக்காக இருக்கிறாங்களா, நல்ல ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கிறாங்களா, நல்ல எல்லாராலையும் அணுகக்கூடியவங்களா இருக்கிறார்களா, அதை விட முக்கியமானது அப்படிங்கிறது அவங்க எந்த கொள்கையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்கிறது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு அவசரப்பட்டு அல்லது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான
அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு நாம் வந்து இடம் கொடுக்காம ஸோ மற்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது நம்முடைய தமிழகம் அப்படிங்கிறது பின்னோக்கி போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போட்டித் தேர்வுகளில் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக 52 அந்த அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்திலிருந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அநேக திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கிறதும் தொடரணும், அல்லது இனி வரக்கூடிய காலங்களில் அநேக திட்டங்கள் அப்படிங்கிறது தொடரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கவனத்தில் வச்சு நல்ல ஆளுமைகளுக்கு நல்ல அந்தமாக இருக்கக்கூடிய சமூக மனப்பான்மை கொண்ட தலைவர்களை தேர்ந்தெடுங்க. ஸோ நிச்சயமாக எல்லாரும் 100% வாக்களிங்க. நாளைக்கு ஏப்ரல் 23 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக திருவிழாவாக இருக்கட்டும். 100% வாக்களிப்பு அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதோட ஒரு சமூக நலன் கருதி இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். டாக்டர் ஹரிகரன், டைரக்டர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிச்சயமாக வாக்களிங்க. வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை. தேங்க்யூ ஸோ மச்.